நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எதை பத்தினதுன்னா கூகுளோட ஜெமினியை பத்தி. ஜெமினின்னு சொன்ன உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சமீபத்தில் தான் என்ன பண்ணாங்க, கூகுளோட ஜெமினிக்குன்னு பிரத்யேகமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் ஐஃபோன்லையும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியன் யூசர்ஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் என்ன பண்ணிட்டேன், அந்த அப்ளிகேஷன் என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சேன். பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன டவுட்டுங்க எனக்கு. அந்த டவுட்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடிலாம் நீங்க ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணணும்னா கூகுளோட சர்ச் இன்ஜினை பயன்படுத்திருப்பீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கீபோர்டை அதிகமாக பயன்படுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் என்ன பண்ணாங்க, கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அது ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனாகவும் நம்ம ஃபோனில் கிடைக்குது. நீங்களும் பயன்படுத்திருப்பீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ஓப்பன்ஐயோட சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏயோட தாக்கம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்தது தான் கூகுளோட பாட். அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, அந்த பேர் செட் ஆகலன்னு நினைக்கிறேன், ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணிட்டாங்க, தடலடியாக ஒரு மீட்டிங்கை போட்டு கூகுளோட ஜெமினி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஒருத்தான ஒரு பேர் எல்லாருக்கும் ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஜெமினிக்குன்னு பிரத்யேகமான அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தினாங்க. பட் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தலை, மற்ற நாடுகளில் அது பயன்படுத்துகிற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் தான் அந்த அப்ளிகேஷனை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னே எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி கூகுளோட அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கூகுளோட ஜெமினியை பயன்படுத்தலாம். அப்புறம் எதுக்கு இந்த அப்ளிகேஷன்? நம்ம கூகுளோட ஜெமினியை பயன்படுத்தாமலே கூகுளோட அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி ரெண்டையும் பயன்படுத்தலாம். கூகுளோட அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தலாம், கூகுளோட ஜெமினியை பயன்படுத்தலாம். ரெண்டு அப்ளிகேஷன் தேவையில்லை. விருதாக நம்மளுடைய ஃபோனோட ஸ்டோரேஜ் தான் இந்த அப்ளிகேஷன்லாம் ஆக்குபை பண்ணும். ஸோ அதை தடுக்கிறதுக்காகவே நான் உங்களுக்கு அந்த செட்டப்பை காட்ட போகிறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், மேலேருந்து லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஜெமினின்னு போட்டிருக்கா. இது ஆக்சுவலாக கூகுள் அசிஸ்டன்ட் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், கூகுள் அசிஸ்டண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஜெமினியாக மாற்றிருக்கேன். அப்படி மாற்றும் போது அதோட லோகோவும் மாறும், ஐக்கான் மாறும். சரிங்களா? இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதுதான் கூகுளோட ஜெமினியோட அஃபிஷியல் அப்ளிகேஷன். இதுவும் இருக்குது. இப்போ ரெண்டு அப்ளிகேஷன் எதுக்குன்னு எனக்கே தெரியல, மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்ம ப்ளே ஸ்டோர் போவோம். சர்ச்சில் போயிட்டு கூகுளோட அசிஸ்டண்ட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னு பாருங்கள், ஆல்ரெடி கூகுள் அசிஸ்டன்ட் என்னுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். எனக்கு கூகுளோட ஜெமினி இதில் பார்க்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அசிஸ்டண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெமினியை அடிக்கிறேன். இப்போ ஜெமினியை அடிச்சோன்னு பாருங்கள், அந்த அப்ளிகேஷனையும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கூகுள் அசிஸ்டண்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஜெமினியும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கூகுள் அசிஸ்டண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்களேன், கூகுள் அசிஸ்டண்ட்டை ஓப்பன் பண்ணேன், பட் ஜெமினி ஓப்பன் ஆயிருக்கு. சரி, இந்த ஜெமினி எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறது? டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் செட்டிங்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் கூகுள். இதில் பாருங்க, ஜெமினியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், கூகுள் அசிஸ்டண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். கூகுள் அசிஸ்டண்ட்லேயே நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தலாம், ஜெமினியை பயன்படுத்தலாம். அப்புறம் எதுக்கு கூகுளோட ஜெமினி அப்ளிகேஷன்? தேவையில்லை தானே? ஒரு அப்ளிகேஷன் போதும்ல. ரெண்டு அப்ளிகேஷன் எதுக்கு? நீங்கள் கூகுளோட ஜெமினியை இன்ஸ்டால் பண்ணாலும் கூகுளோட அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தலாம், நீங்கள் கூகுளோட அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தினாலும் கூகுளோட ஜெமினியை பயன்படுத்தலாம். கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? ஒன்னே ஒன்று இன்ஸ்டால் பண்ணி ரெண்டையும் பயன்படுத்துங்க. வீணா உங்களுடைய ஃபோனோட ஸ்டோரேஜை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.